ஹலோ எவ்ரிவன், யாரு நான் உங்கள் செம்பி. லாஸ்ட் நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ சென்னையிலேருந்து பூனே வந்த ட்ரெயினில் வந்ததுக்கான வீடியோ. அது ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதை பற்றின எல்லா விஷயத்தையுமே அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சென்னையிலேருந்து பூனே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க இப்போ பூனேலேருந்து ஆரம்பிப்போம். ஓப்பன் பண்ணா வந்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சொன்ன மாதிரி அவ்வளோ குளிராக இருந்தது. சரி ஏதாவது சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். ஸோ வரப்போது நம்ம அரியையும் ஒன்றா போலாண்டா வாடான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். வராதவனை வாடா வாடான்னு சொல்லி வம்படியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு ஒரு சூடாக ஒரு டீ குடித்தோம். அண்டு குடிச்சிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போகிறோம். சரி வாங்க என் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்துருந்தாங்க 2122 நம்ம ரூமோட நம்பரு. அப்படியே ஓப்பன் பண்ணால் இது இப்படி இருக்கு. ஸோ கைஸ் இங்கே 2 பெட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் 2 பேர், அதில் ஒருத்தர். ஸோ அந்த வர்றவர் யார் அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்லலை. மொத்தம் 3 பேருக்கு இந்த ஒரு ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே டிவி கொடுத்துருக்காங்க, அது ஓடலை. ஏசி கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓடலை. பட் என்ன இங்கே குளிர் அடிக்கிறதுனால ஏசி தேவைப்படாது. ஸோ அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கலை. அண்ட் அதோட பார்த்திங்க அப்படின்னா ரூமுக்கு ஒரு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணாடியை பார்த்தினா ஒரு டைலாக் ஞாபகம் வருது. என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. டெய்லி நம்ம இதில் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ரூமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் இப்படி பார்க்க போகிறோமான்னு தெரியல. சரி வாங்க அப்படியே நம்ம பாத்ரூமையும் காட்டிடுறேன். என்ன வண்டி நம்ம பக்கம் திரும்புது. பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அண்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்க்கு, அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி, பாத்ரூம்குள்ளேயே ஒரு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூம்குள்ளேயே ஷவர் இருக்குது. அண்ட் அது மேலே பாருங்கள், நம்ம போய் சாக்ஸை கழிச்சு தொங்க விட்டேன். டவல் தொங்க வரதுக்கு ஒரு கம்பி, அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சின்ன விண்டோ வேறு. ஆஹா, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கே. இங்கிலீஷ் கக்கூஸ்னா ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஹைட்டுனா பயமாச்சா? பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துப்போம். சரி நானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில். அண்ட் நம்ம உள்ளே வரப்போகும்போது நமக்கு ஒரு கிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, க்ரூமிங் கிட்டுன்னு சொல்லி. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு ஷேவரு, அப்புறம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு, ஃபோமு, அப்புறம் மவுத் வாஷரு, பேஸ்ட்டு, அப்புறம் ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு பாலிஷரு, சீப்பு, அப்புறம் நெகவெட்டி முதற்கொண்டு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் எதுவும் வாங்காமல் வந்திருப்பேன். ஆனால் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இதை எடுத்து வச்சுட்டு ஊருக்கு போய் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த பேண்டு தான் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி பார்த்துப்போம். அதுவும் இல்லாமல் கைஸ், நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்து அதை எல்லாத்தையுமே ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கும் தேவைப்படும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆப் ஜொமோட்டோ. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டை பார்த்து நம்மளே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரயில்வே ஃபுட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ செகண்ட் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இண்டிகேட்டர். ஸோ இது மூலிமா நீங்கள் லோக்கல் ட்ரெயின்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஆட்டோ அப்படின்னு எல்லாமே புக் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வெளியில் போகிறவங்க. அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா பிளிங்கிட். ஏன்னா எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ இது மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஸ்லாம் தான் நான் மும்பையில் யூஸ் பண்ணது அதிகமாக. அண்ட் அதுவும் இல்லாமல் அண்ட் இதையும் தாண்டி வேறு ஏதாவது ஆப்ஸ் தேவைப்படணும், இதுக்கு முன்னாடி மும்பை போயிட்டு வந்தவங்க யாருக்காவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. நம்ம கேங் மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ், நாளைக்கு பார்ப்போம். சிறிய உறக்கத்திற்கு பிறகு. நான்லாம் காலேஜ் படிக்க போகும்போது கூட இவ்வளோ வேகமாக எந்திரிச்சு கிளம்புனது இல்லை. காலைல 7 மணிக்கே எந்திரிச்சு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். 9 மணிக்கு கிளாஸ்ன்னு சொன்னோன்னே கிளம்பிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்தா என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. செம்மையாக கிளம்பிட்டு கீழே சாப்பிட்லான்னு சொல்லி வந்துட்டேங்க. பார்த்தா விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. சரின்னு எல்லா கலர்லேயும் ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட, ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு. அப்புறம் பார்த்தா நல்லா இருந்தது கிளைமேட்டு. சரின்னு சொல்லி அங்கே ஒரு தம்ப்நெயிலுக்காக ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக கிளாஸுக்கு போயிட்டாங்க. போனோடனே எங்களை ஜெல் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங் நல்லா தான் போகுது. பட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா நல்லா போகுது. இப்போ ட்ரைனிங் பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா அம்மா அப்பாவை லைட்டாக மிஸ் பண்ணுறேன். சென்னையை மிஸ் பண்ணுறேன் மெயினாக. அடிக்கடி மழை வருது, நைட்லாம் செம்ம குளிருது. சம்மந்தமே இல்லாமல் குளிரிட்டு இருக்கு. மழை பெய்யுது சம்மந்தமே இல்லாமல். எங்கேயும் வெளியே வேறு போகக்கூடாதுன்ட்டாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த Day 1 இஸ் கோஸ் ஸ்மூத்லி. பார்ப்போம்.
ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க போகும்போது நிறைய பேர் வந்து என்னை பார்த்துட்டே இருந்ததுனால சரியாக பேச முடியல. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வெறும் 4 பேர் தான் வந்திருந்தோம். ஸோ சரியாகவே யாருக்கிட்டையுமே கம்யூனிகேஷன் இல்லை. பட் கிளாஸஸ் என்னோடய டீம் வந்து மெயினாக சூப்பராக அமைஞ்சிருச்சு. நல்லா ஃபன்னான டீமு. அண்ட் அதில் ஒருத்தருக்கு மெயினாக தமிழ் தெரியுன்றதுனால நான் அவரோட ஒட்டிக்கிட்டேன். ஸோ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போச்சு இன்றைக்கி கிளாஸு. அண்ட் மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ லஞ்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அதை எடுக்க தான் முடியல என்ன சாப்பிட்டேன்னு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் திருப்பியும் 9 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட டீம் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து வேறு பண்ணுறோம். கேம்லாம் கூட விளாண்டுறோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அண்ட் அன்றைக்கி நைட் வந்து ஒரு சார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஆல் ஓவராக 13 மெம்பர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் தான். அண்ட் என்னோடய டீமில் 5 பேர் வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான். ஸோ சூப்பராக இருந்தது. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போவே கிட்டத்தட்ட மணி 11 ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி நடத்தின எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு வர கேட்பேன்னு சொல்லி கேட்டோடனே நைட்டு போய் உட்காந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கே மணி அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ முதல் நாள் எழுந்திரிச்சு மறுநாள் தூங்குற கதை ஆயிடுச்சு. டே 2 இதை விட பயங்கரமாக இருந்தது. ஸோ அது என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.